ஒரு பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு தரையில ஊர்ந்து போயிட்டு இருந்தது. அதை பார்த்த ஒரு குட்டி குரங்குக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. மெதுவா போய் அந்த பாம்பை அப்படியே அதோட கையால பிடிச்சிருச்சு. பாம்பும் குரங்கோட கைய இறுக்கமா சுற்றிக்குச்சு. விஷப்பல காட்டி அந்த குரங்க ரொம்ப பயமுறுத்தவும் ஆரம்பிச்சிருச்சு. குரங்குக்கும் கொஞ்சம் பயமா தான் இருந்தது அந்த பாம்பை பார்த்து. கொஞ்ச நேரத்திலே அந்த குரங்கோட கூட்டம் எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா பாத்தீங்களா, அங்க யாருமே அந்த குட்டி குரங்குக்கு உதவ வரவே இல்லை. ஐயோ, இது பயங்கரமான விஷமுள்ள பாம்பு, இது கொத்துனா அவ்வளோதான், ஆளே காலி. குரங்கு அந்த பாம்பை விட்டதுமே அந்த பாம்பு இவனை போட்டுடும், இவன் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அந்த குரங்கோட காது பட பேசிக்கிட்டு எல்லா குரங்குகளும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த குரங்குக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. எந்த நேரமும் கொத்தி கொதற அந்த பாம்பு ரொம்ப தயாரா இருந்துச்சு. மரண பயம் வர அந்த குரங்கு ரொம்ப வாடி போயிடுச்சு. ஐயோ, புத்தி கெட்டு போய் நானே வலிய வந்து இந்த மரண வலைக்குள்ள மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி குரங்கு ரொம்ப பெரியதா ஒரு குரல் எழுப்பி ஓலமிட்டுச்சு. நேரம் ஓடி போயிடுச்சுங்க. இப்போ உணவும் நீரும் இல்லாம அந்த குரங்கு ரொம்ப சோர்ந்தும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட மயங்கர நிலைக்கே வந்துருச்சு. அதோட கண்ணெல்லாம் ரொம்ப இருள தொடங்கிடுச்சு. அந்த நேரத்துல அந்த பக்கமா ஞானி ஒருத்தர் வராரு. குரங்கு இருந்த நிலைமைய பார்த்து நடந்ததை அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. குரங்கு கிட்டேயும் வந்தாரு. சொந்தங்கள் எல்லாம் நம்மள கைவிட்ட நிலையில தன்னை நோக்கி ஒரு மனிதர் வர்றதை பார்த்து அந்த குட்டி குரங்குக்கு கொஞ்சமா நம்பிக்கையும் வந்துச்சு. அவர் நெருங்கி வந்து சொன்னாரு, எவ்வளவு நேரம் தான் பாம்பை கையிலேயே பிடிச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்பட போற, அது கீழே போடு அப்படின்னு சொல்றாரு. குரங்கு, ஐயோ, பாம்பை நான் விட்டுட்டா அது என்ன கொன்னுடும் அப்படின்னு பயந்துகிட்டே சொல்லுச்சு. அவர் மீண்டும் சொன்னார், பாம்பு செத்து ரொம்ப நேரமாச்சு, அதை கீழே வீசு அப்படின்னு சொன்னாரு. அவர் வார்த்தையை கேட்ட குரங்கு பயத்தோட பிடிய கொஞ்சமா தளர்த்தி பாம்பை கீழேயும் போட்டுச்சு. அட, நிஜமாவே பாம்பு ஏற்கனவே குரங்கோட பிடியில செத்துதான் போயிருந்தது. அப்பாடா, குரங்குக்கு இப்பதான் உயிர் வந்துச்சுங்க. அவரை நன்றியோட பார்த்துச்சு. இனிமே இந்த முட்டாள்தனம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த ஞானி இந்த குரங்கு கடந்து போயிட்டாரு. நம்மள நிறைய பேரு இப்படிதாங்க மனக்கவலை அப்படிங்கிற செத்த பாம்பை கையில பிடிச்சுக்கிட்டு விட முடியாம கதறிட்டு இருக்கோம். கவலைகளை முதல்ல விட்டொழிங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஒவ்வொரு கெட்ட குணங்களும் ஒவ்வொரு நோயை உருவாக்கும். பெருமையும் கர்வமும் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு இருதய நோய் கண்டிப்பா வரும். கவலையும் துயரமும் வயிற்று நோயை உருவாக்கும். துக்கமும் அழுகையும் உங்களுக்கு சுவாச நோய்களை உருவாக்கும். பயமும் சந்தேகமும் சிறுநீர நோய்களை உருவாக்கும். எரிச்சலும் கோபமும் கல்லீரல் நோய்களை உருவாக்கும். அமைதியை விரும்புவதே அனைத்தையும் குணமாக்கும்.